திருமணமாக போறவங்களுக்கு சொல்றேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளத்துல இருந்து இதை அப்படியே அத்தி எரிஞ்சிருங்க. இந்த நினைப்பே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடாது. என்ன தெரியுமா? முதலாவது, இன்னைக்கு பல முஸ்லிமான மார்க்கத்தை படிக்கின்ற ஆண்களும் பெண்களும் நினைக்கிறார்கள், திருமணம் பண்ணா போதும் நான் நல்ல முஸ்லிமா வாழ்ந்துருவேன் அப்படின்னு. திருமணம் என்ன மாத்திரும், என் மனைவி என்ன மாத்திருவா, கணவன் என்ன மாத்திருவா, அல்லது இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டா மாறிடுவா, அல்லது அந்த பெண் இந்த ஆணுக்கு கிடைச்சா மாறிடுவார். யார் சொன்னா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஜ்ர் தொழுவலனா, ஃபஜ்ர் தொழுவலனா கல்யாணத்துக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுவாரா? அவர் தன்னை முஸ்லிமாக திருமணத்திற்கு முன்னாலே வார்த்தெடுத்தால் தான் திருமணத்திற்கு பிறகும் எப்படி வாழ முடியும்? ஒரு முஸ்லிமாக வாழ முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல குணத்தோட அவர் வாழலனா கல்யாணத்துக்கு பிறகு மட்டும் நல்ல குணத்தோட வாழ்ந்துருவாரா? முடியாது. நீங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நிமிடமே மாறணும். கல்யாணத்துக்கு ஒரு ஷர்த்தா வைக்கப்படக்கூடாது. இரண்டாவது, மிக முக்கியமானது, கல்யாணம் பண்ணா மட்டும் ஃபித்னால இருந்து நான் பாதுகாக்கப்பட்டுவேன். கல்யாணம் பண்ணா மட்டும் நான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற அசிங்கமான செயல்களை செய்யறதுல இருந்தோ நான் பாதுகாக்கப்பட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ரசூலுல்லாஹ் ஒரு வழியா ஒரு காரணமா சொன்னாங்க. அதுதான் தீர்வுன்னு சொல்லல. அதுக்குரிய தீர்வு என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். திருமண வாழ்விற்கு முன்னால் இருந்தால் திருமணம் அவனுக்கு ஜினாவில் இருந்து பாதுகாப்பதற்கு வழியை கொடுக்கும்.